ஸோ குட் மார்னிங் கைஸ் ஃப்ரம் ராமேஸ்வரம். ஸோ லைக் என்னை பார்த்தா கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி தானே இருக்குது. ஸோ நான் நைட்டு வந்து ஒழுங்காக தூங்கவே இல்லை, பிகாஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால. ஸோ லைக் அப்படியே அங்கங்கே ட்ராவல் பண்ணி மார்னிங் தான் வந்து சேர்ந்தேன். மார்னிங் 2 to 3 o'clock வந்து சேர்ந்தேன். அண்ட் ரூம் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரிப் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நான் எல்லாமே நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேங்கிறது ஃபுல்லாக நான் மேலே கொடுத்துட்டே வரேன், செக் பண்ணுங்கள். இது வந்து சன்ரைஸ் பார்க்கணுன்ட்டு அவசரமாக ராமேஸ்வரம் பீச் போய் சன்ரைஸ் பார்த்துட்டோம். ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அண்ட் நான் வந்து கோயில் சும்மா ஜென்ரலாக காட்டியிருப்பேன். ஸோ அதுவுமே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து சன் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ காட்டுறேன் பாருங்கள். Naresh, Aditya, Annago Tamil theriyum bro. so how is the place? Very good. Very good. Yeah, very good. So நான் சொன்ன மாதிரி பார்த்தாலே தெரியும், ரொம்பவே கூட்டமாக தான் இருக்குது பாருங்கள். அந்த கூட்டத்தில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாகவே இருக்குது. ஸோ பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து லைனில் நடந்து போயிட்டுருக்கோம் ராமேஸ்வரம் டெம்பிளுக்கு. கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவரை பார்த்துருப்பீங்க, ஆதித்யா பழைய வீடியோவில் வந்திருப்பார். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹவ் இன்ட்ரோட் இன் மை ஓல்ட் வீடியோ இன் ஜிடி நாயுடு மியூசியம். Yes. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இவர் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இவரோட ஐ வில் கிவ் யூ சேனல் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஓகே. This whole year we have planned different trips, so subscribe this channel. சப்ஸ்கிரைப். ஸோ பின்னாடி வருது நரேஷ், அவரும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Subscribe this channel. ஸோ நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க, பாருங்கள் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. இல்லை வந்து ஸோ இங்கே சைடில் வந்து ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபோட்டோலையும் ஸ்டோரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெளியே போய்ட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைக் நீங்கள் வர மாதிரி இருந்தால் மொபைலில் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இங்கே உள்ளே வந்து நாட் அலோடு தான், பட் இருந்தாலும் எட்டு வந்துடாதீங்க. ஏன்னா மொபைலில் எட்டு வந்தீங்கன்னா தண்ணி வந்து எப்படின்னா நிறைய கிணத்துல வச்சு ஊற்றுறாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மொபைல்லாம் நனைஞ்சிரும் ஒரு மாதிரி. ஸோ லைக் நானே அவன் வச்சுருக்கான் பார்த்தீங்களா ஒரு பேகு. ஸோ அந்த பேக்கில் தான் மொபைலில் ஒழிச்சு வச்சுருந்தேன், மொபைலும் பஸ்ஸும். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே ரூமில் செக்இன் பண்ணி அங்கே வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி பத்திரமா ஏதோ ஒரு இதில் வச்சுக்கோங்க. நான் வந்து குளிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து ரூம் போயிட்டுருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து போய் சாமி கும்பிட்றேன். ஸோ நாங்கள் இப்போ வந்து குளிச்சுட்டு ஐ மீன் அந்த 22 கிணறுலேயும் குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இங்கே கூட தான் கோயிலோட ஆர்கிடெக்சரை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. असं काही मंदिराचं आर्किटेक्चर आहे, तुम्ही बघू शकता. ஸோ சூப்பராக ஆர்கிடெக்சர்லாம் சும்மா டிவர்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ செம்ம க்ரௌடாக இருக்குங்க. இங்கே ஒவ்வொரு இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போது வந்து சாமியில் கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ பே பண்ணி தான் கும்பிட்ட மாதிரி, ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் பே பண்ணி கும்பிட்டோம். 100 rupees லைக் வந்துச்சு. சாமியாக கொண்டு வந்து இப்போ சாப்பிட்ருக்கோம். ஸோ சாப்பாடுமே ஒரு நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. வெஜ் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு வடை, ஒரு மசால் தோசை, அந்த சட்னியில் விட்டுருக்காங்க. ஸோ டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ரூம் பிளாக் பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய ரூம் பிளாகு. ஸோ லைக் எவ்வளோ பே பண்ணேன், எவ்வளோ எது என்ன இதுன்னு அவ்வளோ எல்லாமே எனக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய ரூம். ஸோ ஏசி ரூம் புக் பண்ணல, இந்த ரூம் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஸோ அவங்க 2 பேர் மெஸ்ஸியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட டிஸ்டர்ப் தேம். ஸோ வந்து தூங்கிட்டு இருக்காங்க. டிவியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி ஒர்க் ஆகுது. பேக் எதுவும் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஷவரில் எதுவும் கிடையாது. ஸோ ஹாட் வாட்டர் எதுவும் கிடையாது, பிகாஸ் நம்ம இங்கே குளிக்கவே மாட்டோம். ஏன்னா ராமேஸ்வரத்தில் குளிக்க போகிறோம். ஸோ வேலை எதுவும் இல்லை, நார்மலாக ஓகேவாக தான் இருக்குது. இந்த ரூம் வந்துட்டு 700 rupees சம்திங் வந்துச்சு. பட் இது ஓகே தான், ஒர்த்து தான். 700 rupees ஒர்த்து தான். ஸோ நம்ம 3 பேர் வந்திருக்கோம். அதை நாங்கள் ஷேர் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ இட்ஸ் ஒர்த் இட். அண்ட் நாளைக்கு வந்து நம்ம தனுஷ்கோடி போக போகிறோம். ஸோ அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. நான் வந்து 2 வீடியோ மேக் பண்ண போகிறேன், ராமேஸ்வரம் அண்டு தனுஷ்கோடி. குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தூங்கிட்டேன், ரொம்பவே தூங்கிட்டேன். 1:15 ஆச்சு.
கைஸ் இப்போ வந்து நம்ம ரிக்ஷா பிடிச்சிருக்கோம். ஸோ ரிக்ஷா நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இவர் தான் அவங்க. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா லைக் நீங்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பிளேசஸ் வந்துட்டு அவங்க விசிட் பண்ணி அவங்களே அவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களே வந்து உங்கள் ரூம் கிட்டே இறக்கி விட்ருவாங்க. ஸோ அதுக்கு வந்து 1000 அண்ட் அப்போ கேட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பிளேசஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு 400 கேட்டிருக்கோம். ஸோ ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு தான். ஸோ அதனால் கம்மியாகவே கேட்போம். ஸோ வாட் இஸ் திங்க் அபவுட் 400 ஆட்டோ? 400 is too much, but we'll pay it now. ஸோ இப்போ நம்ம வந்து அனுமரோட கோயிலுக்கு வந்துருக்கோம். ஸோ 5 தலை இருக்குது அனுமானுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு தீர்த்தை கொடுப்பாங்க. அது குடித்தோம்னா நம்ம பாவெல்லாம் போயிடும்னு சொல்லி போட்டுருக்காங்க. நம்ம அதை போய் குடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ் இங்கே வந்து ஒரு ருத்ராட்சம் வாங்கினேன். ஸோ பாருங்கள், இந்த ருத்ராட்சம் தான் இது ஒரிஜினல் சொன்னாங்க. ஸோ நானும் இவனும் வாங்கினோம். ஸோ இது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதான் நான் சொன்ன மாதிரி எதாவது பாவம் செஞ்சுருந்தால் அது போயிடும். இதை வச்சு நீங்கள் வந்து வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது வாங்கியாச்சு. அண்ட் நம்ம வந்து 3 பிளேஸ் சுற்றுன மாதிரியே தெரியல. அங்கே பாருங்களேன், தெரியுதா? ஸோ 3 பிளேஸ் சுற்றுன மாதிரி தெரில, பட் ஓகே தான். ஸோ 3 பிளேஸ் சுற்றிட்டோம். அண்ட் இது இனிமே போகிறோம். அப்படியே vlog கண்டினியூ பண்ணுங்கள். பட் நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆட்டோலாம் வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் லைக் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் 1000லாம் கேட்டால் வாங்காதீங்க. ஸோ பிலோ 1000, 800, 300 அண்ட் 300, 200க்குலாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எப்படி போகலாம். ஸோ பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதுக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ 20 ருபீஸு மசாலாலாம் போட்டு கொடுத்தாங்க இந்த கடையில். ஓரத்துலேயே இருக்குது. 20 ருபீஸ். பட் நம்ம ஊரில் 10 ருபீஸ் தான். ஸோ our brother wants to eat something. He was very hungry. yeah. Now he gets some energy. Now he can able to do. Yeah, nice. I need some energy. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. மசாலா போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. Kilometer Paman. Bangunga. ஸோ வந்து பானுகங்கா பீச் போய் Paman gitu பார்ப்போம். Bara April. April. Itu no April. Kelas ni kunja. ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அப்பளம் சாப்பாடு எல்லாம் வெஜிடேரியன் ஹோட்டல் நிறையா இருக்குது. ஸோ வெஜிடேரியன் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ சாம்பார் நல்லா இருக்குது, இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அண்ட் முட்டைக்கோஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிடுவோம் எல்லாமே. குட் ப்ரோ. Very good. ப்ரோ Good. ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். வெஜ் மீல்ஸ் தான். நான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் நான் வந்து கூட்டில் வச்சு சாப்பிட மாட்டேன். ஸோ இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 3 to 4 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ இவங்களுமே நிறைய டைம் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் குட். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்தீங்கன்னா பட்ஜெட் ட்ரிப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப்லாம் இருக்கும். ஸோ அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து பீச் போயிட்டுருக்கோம். ஸோ ஆட்டோ இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம பீச்சுக்கு நடந்தே போயிடலாம். ஸோ கைஸ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு தெரியுமா? ஸோ யார் என்ன கேட்டாலும் செம்மையாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ண கேட்டால் தெரிலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம்ல. ஸோ நான் ரூட்டில் கூகுள் மேப்பில் கூட பார்த்து கரெக்டாக வரல. ஸோ அங்கே இருக்காங்க எல்லாத்துக்கிட்டே கேட்டால் எல்லாருமே வந்துட்டு செம்மையாக லீட் பண்ணுறாங்க. சரி வா நான் கூட அவனை இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். நம்ம ஊரில் நிறைய பேர் நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே பண்ணுறாங்க, பட் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு பாண்டிச்சேரியிலே நான் வந்து ஆட்டோவில் கேட்டிருந்தப்போ என் ஆட்டோவில் ஏறு அப்போ தான் நான் சொல்லுவாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ வியூவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வியூ. ஜஸ்ட் see the view bro. டென்ட்லாம் போட்டுருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி குட். நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து வேறு, பட் இங்கே வந்தது வேறு. பார்த்தீங்கன்னா சார் இங்கே காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ ஒருத்தர் அந்த கடற்கரை தெரியுதா, நீங்கள் போடுங்க. ரோடு வேறு இல்லை, மீன் ஒரு ப்ராப்பரான வே கிடையாது. இப்படி தான் போகணும்.
பாருங்க எப்படி இருக்குன்ட்டு வே பார்த்தீங்களா, இப்படியே இருக்குது கீழே அடிமட்டமாக. இதோட குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சும்மா உடைக்கவே முடியல. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு. எல்லாமே பீச்சில் பிடிச்சிட்டு இருக்கிறதா செம்மங்க. பீச் வைப் தானே நல்ல. ஸோ அப்படியே கரையோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி கப்பலில் பார்த்தோம் உள்ளே எல்லாமே இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஃபியூவலு மோட்டர் உள்ளே இருக்கு. எவ்வளோ நாள் நிற்கிதுன்னு தெரில. வியூ ஜஸ்ட் அட்மையர் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸை எதில் போஸ்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ என்னை இன்னும் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கிணறு வந்து தீர்த்து கொடுக்குறாங்க. ரொம்ப உப்பா இல்லை, பட் ஓரளவுக்கு லைட்டாக உப்பாக இருக்குது. பட் குடிக்கலாம். ஸோ இந்த வெல் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீதையை வந்து கூட்டிகிட்டு வரும்போது லைக் அவங்களுக்கு வந்து தண்ணி தாக்க எடுத்துகிட்டு போகல. ஸோ இந்த கடலுக்கு நடுவில் அவர் பால் காடில் வச்சு நல்லதுக்கு எடுத்துருக்காங்க. அதோட கிணறு தான் அது. ஸோ அதுக்கு தான் தீரை கொடுத்துருக்காங்க வரவங்களுக்கு. ஆனால் தண்ணி தீராதா கிணறுல? தீராதா? ஸோ பாருங்க. இதில் தான் சீதை வந்து தண்ணி குடிச்சாங்களாம்மா, நல்ல தண்ணி ராமருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தீராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ராமேஸ்வரம் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைமில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நாட் ஓன்லி இந்த வே ஆஃப் டிவோஷனல், பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது. யா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? எப்படி நான் ஹிந்தி கற்றுக்கிறீங்க? நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுகிறாங்க. ஓ நல்லாவே ஹிந்தி பேசுகிறாங்க. தமிழ் நிறைய பேர் இங்கே தான், ஆனால் நல்லா ஹிந்தி பேசுகிறாங்களா, அதான் கேட்குறேன். ஸோ இதுதான் அங்கே இருக்குது. ஸோ நல்லாவே ரேட்டிங்கில் லாட்ஜ் தான். ஸோ அண்ணா இங்கே வந்து இறக்கி விட்டாரு. ஆனால் எவ்வளோண்ணா? வந்து வாங்கிட்டேன். சொல்லியிருந்தேன் நான் மண் இந்த இதை போட்டாச்சு. ஸோ இதை அப்படியே பத்திரமா வீட்டுக்கு எடுத்து போனால் மட்டும் போதும். ஸோ ஏன் கலெக்ட் பண்ணுறேங்கிறதுலாம் எனக்கு தெரில. பட் நான் வந்து எந்த சிட்டி ட்ராவல் பண்ணாலும், வேறு சிட்டி ட்ராவல் பண்ணாலும் லைக் இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் லைக் பரவாயில்ல, நம்ம இந்த சிட்டியில் ட்ராவல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எழுதி வச்சிடும் ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. லைக் எங்கேயாவது வெளியே போனாலும் ஏதோ ஒரு பொருள், ஸோ அதில் அதை பார்த்து நமக்கு ஒரு மெமரபுளாக இருக்கணும். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். சொல்ல இருக்க காரணம் அப்படின்னு ரொம்ப டிவோஷனல் இருக்குன்னு சொன்னால, அதுக்கான காரணம் வந்து இந்த கோயில் செம்மையாக இருக்குல்ல. ஸோ ரூம்லேருந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ராமேஸ்வரம் பீச் வந்துவிட்டோம். ஸோ பீச் வந்தோன்னே இங்கே வந்து கொஞ்சம் பேல்பூரி வாங்கணும். இங்கே தான் 25 rupees வந்துச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பேல்பூரி. Well, what is this? Kind of masala. Oh, it's good, tasty. வெரி குட் ப்ரோ. Yes. நம்ம ஊரில் கொடுக்க மாதிரி மசாலா ஊற்றி கொடுக்கல. ஆனியனு பொரி அப்புறம் பாருங்க. Okay. Look, மிச்சர்லாம் போட்டு. Yes. चला फोन कर तू बोलायला हे सापर மாதிரி डोकं रेली फोन लागत त्याचा. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து திஸ் இஸ் கால் ரொட்டி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. 3 பேருக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்லி பிக்கிள் வச்சுருக்காங்க, ஊறுகாய், அப்புறம் இந்த ரொட்டி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. லைக் லுக்ஸ் டேஸ்டி, வெரி குட். ஸோ பார்த்திங்கன்னா சில்லி பன்னீர் சப்பாத்தி சாப்பிடுவோம்.
Rice another. Jeera rice. பக்கங்க வேறு லெவல் டின்னர். ஸோ இந்த நார்த் இந்தியன் ஹோட்டலில் நான் வந்து ஒரு டிஷ் சாப்பிட்ருந்தோம். ஸோ அந்த டிஷ்ஷோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 308. ஸோ நாங்கள் எப்படி டிவைட் பண்ணி வாங்கிட்டோம். பன்னீர் மசாலா, அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோம், ஃபுல்கா ரொட்டி வாங்கிட்டோம். ஸோ உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் வாங்க. இங்கே பாருங்கள் கோயில், இங்கே ஹோட்டலு அண்ட் அங்கே தான் ரூமு. ஸோ வசதியாக அமைஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் குட். ஸோ அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு அண்ட் திரும்ப நம்ம ஹோட்டல் போகலாம். குட், வெரி குட். நாளைக்கு வர நான் இங்கே போக போகிறேன். நாளைக்கு தனுஷ்கோடி வர போக போகிறோமா, வெயில் ரொம்ப அடிக்கும், அதனால் கேப் வாங்கிட்டேன். ஸோ வீட்டில் தங்க ஒருக்கா கேட்டிருந்தாங்க, ஸோ அது வாங்கிட்டேன். இட்ஸ் 100. ஸோ ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்த்தியாக தான் இருக்குங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட். ஸோ கோயில். ஸோ சாப்பிட்றதுக்காக ஒரு வாக் போயிட்டு போகிறோம்.